கூடுதல் தகவல்களை பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக வலிமை பெறணுங்கிறதுக்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? சந்திப்பு நடைபெறாது என்று ஊகிக்கப்பட்டது, ஆனால் அது உறுதியாக நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இப்போ பாஜகவினுடைய அந்த தலைமை இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாரே தவிர அவர் அதிமுகவினுடைய உறுப்பினர் தான். அதிமுகவினுடைய உறுப்பினர் என்றாலும் கூட அந்த கட்சி முன்னணி தலைவர்களில் ஒருவராக திகழ்பவர். திரு எம்ஜிஆர் காலத்திலிருந்து சட்டமன்றத்திற்கு 9 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மூத்த அனுபவம் மிக்க அரசியல்வாதி. தமிழகத்தில் அதிமுக கூட்டணி அமைத்துள்ள சூழலில் தமிழகத்தில் இந்த கூட்டணி மேலும் வலிமை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டணியுடைய முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடத்திடம் எடுத்து கூறினால் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதி திரு செங்கோட்டையன் நேரம் கேட்டிருக்கலாம். அவருடைய சீனியாரிட்டியை மதித்து அவருடைய அரசியல் அனுபவத்தை மதித்து திரு அமித்ஷா அவர்கள் அவருக்கு நேரம் ஒதுக்கியதில் தவறு இல்லை என்றுதான் என்னுடைய பார்வை. திரு செங்கோட்டையனுடைய முயற்சிகள் வரவேற்க தகுந்தவை. அது அதிமுகவை பலப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியை வலுப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, திரு செங்கோட்டையன் மேற்கொள்கிற முயற்சிகள் அதிமுகவின் நலன் சார்ந்தவை. அப்படித்தான் இது பார்க்கப்பட வேண்டும். அப்படி பார்த்தால்தான் அதிமுகவுக்கு அது நல்லது. அதற்கு மாறாக இதை ஒரு ஈகோவாக பார்த்தால் அதிமுகவுக்கு அது மேலும் பின்னடைவு. நன்றி திரு துக்ளக் ரமேஷ், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து செய்தி அறையிலிருந்து பாலவேல் இணைகிறார். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு இனி அதிமுகவில் எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. பாலா, இனி உங்களிடம். நிச்சயமாக காயத்ரி, ஆக்சுவலா டெல்லி செல்வதற்கு முன்னாடி அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கோவில் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது தான் ஹரித்வார் செல்வதாகவும் அதே நேரத்தில் ராமர் கோவிலுக்கு செல்ல இருப்பதாகவும் தான் செய்தியாளர்களிடம் கூறிவிட்டு சொல்லியிருந்தார்.